மக்களே எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காம தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பார்க்காம அப்படியே மறக்காம லைக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 25/4/2026 ஆகுது. இந்த ஒரு அறிக்கை வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லா மாவட்டம் பேரும் சொல்லியிருக்கோம். எந்தெந்த இடங்களில் எப்படியெல்லாம் மழை பெய்ய போகுது, வட மாவட்ட மழை எப்படி இருக்கும், டெல்டா மாவட்ட மழை எப்படி இருக்கும், உங்கள் மாவட்டங்கள் பேர் எல்லாமே நம்ம வந்து முழுசாக சொல்லியிருக்கோம். 38 மாவட்டங்களுடைய பேர் இதில் இருக்குது. இதில் மிஸ் ஆனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாருடைய ஊர்லேயும் மழை எப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். மக்களே அசால்ட்டாக இருக்காதீங்க. மழை வரப்போது நம்ம ரொம்ப சந்தோஷம்தான், சரிங்களா? மழை வருவது நானும் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் ஒன்று, மழை கோடை மழை என்பது கண்டிப்பாக பெய்யும். நிறைய பேர் வந்து சார் இது வந்து வழக்கமான பெய்வதக்கூடிய மழை தானே சார், இது என்ன சார் பெரிய ஆபத்து இருக்க போது நிறைய பேர் கேட்பீங்க. ஆமாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் தான் ஆபத்து இருக்குது. என்னென்னா, நீண்ட வாரங்களுக்கு பிறகு இப்போ பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்கள் நம்ம பார்க்குறோம் மழை வெயிலோடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்படி கரூர், சேலம், நாமக்கல்ல 41 டிகிரிக்கு மேலே அடிச்சிருக்கு வெயில் பதிவாகிருக்கிறது. இப்படி நீண்ட வாரங்களுக்கு பிறகு அதிகமான வெயில் அடிக்கப்பட்டு கொஞ்சம் மழை பெய்யும்போது என்ன ஆகுனா, அந்த மழையோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மழை பெய்யக்கூடிய அந்த குறுகிய நேரத்தில் கொஞ்சம் கம்மியான நேரத்தில் மழை பெய்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மழையோட தீவிரம் ரொம்ப மிக 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 கடுமையாக இருப்பது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சூறாவளி காற்று கூட ஒரு ஆபத்தை ஏற்படுத்தலாம். சூறாவளி காற்று பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு 70 முதல் 50 கிலோமீட்டர் மேலே வலுவான ஒரு சூறாவளி காற்றாக வீசக்கூடும். நான் சொல்வது எல்லாமே ஒரு கம்மியாக தான் சொல்கிறேன். சூறாவளி காற்று இவ்வளோ கிலோமீட்டர் தான் அடிக்க நான் சொல்கிறேன்னா, அதுக்கு மேலே கூட அடிக்குங்க, சரிங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க மேற்கு மாவட்ட மக்களே, நீங்கள் வந்து வருஷம் வருஷம் மழை பெய்யும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூறாவளி காற்று கோடையில் மழை உருவானா எப்படி அடிக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமான மழையும் இருக்குது. கொஞ்சம் ஒவ்வொரு வாரம் இடைவெளி விட்டு நமக்கு வந்து மழை கிடைக்குமே. முதல் வாரம் மழை பெய்யும்போது அது கொஞ்சம் அதுக்கப்புறம் கேப் விட்டு அடுத்த அப்புறம் ஒரு இரண்டாவது வாரம் ஒரு 15 தேதிக்கு மேலே அடுத்த ஒரு மழை இருக்குது, சரிங்களா? இப்படி நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக மழை எதிர்கொள்ள எல்லாம் ரெடியாக இருங்க மக்களே. மழை வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் குடையை ரெடி பண்ணிடுங்கப்பா. எல்லோரும் மறக்காமல் குடையை ரெடி பண்ணிடுங்க. ரெயின் கோட்டு மறக்காமல் அணிஞ்சிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து முதல் வாரம் வேலைக்கு போவீங்க, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் பள்ளிக்கூடம்லாம் லீவு தான். ஆனால் அந்த வேலைக்கு போகும்போது, ஆஃபீஸ் வேலைக்கு போகும்போது கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் இடையூறு கொடுக்கலாம். ஆனால் மழையோட தீவிரமே மாலை இரவு தான். மாலை ஒரு 5:30 மணிக்கு மேலே தான் மழை வந்து மேற்கே வந்து தீவிரமாகி கிழக்கே வேளாங்கண்ணி வரைக்கும் மழை வரப்போகுது. வேளாங்கண்ணி, காரைக்கால் வரைக்கும், சென்னை வரைக்கும் மேற்கே தான் முதல்ல மழை உருவாகி இறுதியாக தான் நள்ளிரவில் ஒரு 10:30 மணிக்கு மேலே தான் வேளாங்கண்ணிக்கே மழை வரும், சரிங்களா? இருந்த போதிலும் வேளாங்கண்ணிக்கும் மழை பெய்ய போகுது, தஞ்சாவூருக்கும் மழை பெய்ய போகுது, நாகப்பட்டினம் மழை பெய்ய போகுது, எல்லா இடங்களுக்கும் மழை வந்துக்கிட்டு இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இதை நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் செக் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது இந்த ரேடார் படத்தை நல்லா ஃபோர்கஸ்ட்டாக நல்லா கவனித்து பாருங்கள். இந்த ரேடாரில் மஞ்சள் கலரு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை கலர், ஒரு லைட்டாக திக்கான பச்சை கலர்லாம் இருக்கும். இதெல்லாம் என்ன அர்த்தம்னா தீவிரமான மழை பதிவாக போகுது, தீவிரமான மழைக்கு இந்த அறிகுறி இந்த பச்சை கலரு. அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலர் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவலாக கனமழை இருக்கலாம் அப்படின்னு காட்டுது. இந்த ரேடார் படத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும். மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சார் நீங்கள் வந்து மழை வருங்கிறீங்க, என்ன சார் ப்ரூஃப் அப்படின்னு கேட்பீங்க. ப்ரூஃப் உங்களுக்காக இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரேடார் படத்தை பாருங்கள். மழை நான் சொன்ன மாதிரி வரப்போகுது, நடக்க போகுது, விரைவில் நடக்கும், நடைபெற போகுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் மழை பெய்யும்போது கவனமாக இருக்கும்பா. தயவுசெய்து மழை பெய்யும்போது தயவுசெய்து நம்ம தமிழக மக்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாருங்க. அதே எனக்கு போதும். தயவுசெய்து வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து இப்போ வந்து மாவட்டம் வாரியாக பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டங்களில் மழை வந்து எப்படியெல்லாம் பெய்ய போகுது, மழை பெய்யக்கூடிய நேரத்தில் பொதுமக்கள் என்னென்ன செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் என்னென்ன பண்ணணும், மழை பெய்யும் போது என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். விரிவாக நம்ம வந்து பார்க்கலாங்க. மறக்காமல் தயவு செய்து நம்ம சேனலை பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சரிங்களா மக்களே? இது வந்து நான் சொல்வது எல்லாமே பொய்யான தகவல் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நான் வந்து பொய் சொல்கிறேன், இது வந்து உண்மை கிடையாதுங்கிறாங்க. ஆனால் நான் வந்து உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது வந்து மக்களுக்கு வந்து பொய்யாக தெரியுது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்லக்கூடியது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. நம்ம தமிழக மக்கள் அந்த நாள் வரும்பொழுது கண்டிப்பாக என்னை பற்றி ஞாபகங்கள் வரும், சரிங்களா? இப்போதைக்கு நான் வேணால் பொய் சொல்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இது முழுக்க 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 உண்மையான ஒன்று, சரிங்களா மக்களே? மழை வரப்போவது உண்மைதான், உங்கள் இடங்களில் பெய்ய போவது உண்மைதான், உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் மழை பெய்ய போவது எல்லாமே உண்மைதான், சரிங்களா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், சரிங்களா? நான் வந்து உங்களுக்காக மட்டும்தான், சரிங்களா, வெதர் பண்ணலாம் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? நிறைய பேர் வந்து கேட்குறாங்க யுவர் மெனி ஃபார் வீடியோ, அதாவது பணத்துக்காக வீடியோ போடுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கமெண்டில் வந்து அசிங்கமாக கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. பணத்துக்காக வீடியோ போடுறது வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? நான் வந்து இதன் மூலியமாக வைத்து நான் வந்து மக்களை ஏமாற்றி
சம்பாதிக்கணும்னா எனக்கு கிடையாது. சரிங்களா? நான் வந்து எதுக்காக வந்திருக்கேன்னா, என்னுடைய ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம். நான் வந்து அடிக்கடி நீங்கள் வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். நான் அடிக்கடி முழுக்க முழுக்க விவசாயத்துக்காக, விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே போய் தெரியும். விவசாயத்தில் போய் வீடியோ எடுத்து அனுப்புவேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். சரிங்களா? எல்லாமே நம்மளுடைய விவசாயிகளுக்காக நான் வந்து வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக மக்களுக்காகவும், நம்ம விவசாய சொந்தங்களுக்காகவும் நான் வந்து வந்திருக்கேன். மறக்காமல் இந்த நம்ம யூடியூப் சேனலை எந்த ஒரு அச்சமின்றி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சரிங்களா? நம்பிக்கை கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நம்பிக்கை தான் முக்கியம். அடுத்தபடியாக நம்ம வந்து இப்போ விரிவாக பார்க்கலாம். மாவட்டம் வாரியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல மேற்கிருந்து வருவோம். அதாவது மேற்கிலிருந்து அப்புறம் வேளாங்கண்ணி வரைக்கும் நம்ம வருவோம். இப்போ வந்து இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த 2 மாவட்டம் எடுத்துக்குவோம். முதல்ல கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள்லாம் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக 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 சிறப்பாக இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்ய போகுது. நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்தால் என்ன ஆக போகுதுன்னா, சூறாவளி காற்று அதிகமாக வீசும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. மழை பெய்யும் போது எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, வீட்டுக்குள்ளே இருங்க. சூறாவளி காற்று அதிகமாக வீசும். மே முதல் வாரம், இப்போ நடக்காது, மே முதல் வாரம். அதாவது மே 29 தேதிக்கு மேலே கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. மே 29, 30 இந்த மாதத்தில் ஒரு கடைசி 2 நாள் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மே முதல் வாரம் 10ஆம் தேதிக்குள்ளே கிருஷ்ணகிரிக்கும் தருமபுரிக்கும் கண்டிப்பாக மழை வெளுத்து வாங்க போகுதுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்ட மக்கள் எச்சரிக்கையாக இருங்க. மழை சில நாட்களுக்கு சில 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 நாட்களில் பார்த்திங்கன்னா மதியமாக தீவிரமாகும். ஒரு 3:30 மணி போல் 2:30 மணிக்கே மழை மேகம் உருவாகும் பொழுது அதிகமான வெயில் எடுப்பதனால ஆலங்கட்டி மழையும் பதிவாகும். இதனால் பார்த்திங்கன்னா ஆலங்கட்டி மழை பதிவாகும் போதும் படப்படன்னு ஒரு எப்படின்னா நமக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம். கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள், தருமபுரி மாவட்ட மக்கள் எச்சரிக்கையாக இருங்க. கனமழை சிறப்பாக இருக்குது. 2 சென்டிமீட்டருக்கு மேலே மழை எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரிக்கும் தருமபுரிக்கும் பரவலாக மழை இருக்குது. சரிங்களா? அடுத்த மாவட்டம் நம்ம பார்க்க போனால் ஈரோடு மற்றும் சேலம். ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம் மழை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் அங்கேயும் சிறப்பாக தான் இருக்குது. சேலம் மாவட்டத்தில் இந்த ஏற்காடு மலைப்பகுதி தான் இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்காடு அங்கே தான் மழை உருவாகக்கூடிய இடமே அதான். முதல்ல வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி பக்கம் மழை உருவாகும். அப்புறம் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஏற்காடு. இங்கேயும் மழை வந்து தீவிரமாகலாம். இந்த ஏற்காடு, சேலம் மாவட்டம், அதே போல் சேலம் மாவட்டம், இந்த அரூர், அது மட்டும் இல்லாமல் இந்த பாப்பிரெட்டிப்பட்டி, ஓமலூர் இங்கெல்லாம் மழை வந்து மிக சிறப்பாக இருக்குது. கவலைப்படாதீங்க. சேலம் மாவட்ட மக்கள் மற்றும் இந்த ஈரோடு மாவட்ட மக்கள் கண்டிப்பாக கனமழை எதிர்கொள்ள ரெடியாக இருங்க. ஈரோடுக்கும் சேலத்திற்கும் பரவலாக கனமழை மே முதல் வாரம் இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கனமழை மட்டும் இல்லை, நான் சொல்வது கனமழை தான். அதுக்கு மேலேயே மழை வந்து பதிவாகலாம். சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான், ஒரு 40 நிமிஷம் மழை பெய்யும். அந்த 40 நிமிஷத்தில் நீங்கள் எதிர்பாராத விதமாக நீங்கள் வந்து கனமழை பெய்யும்னு வச்சுக்கோங்களேன். எதிர்பாராத விதமாக மழையெல்லாம் பெய்யும், அடித்து ஊற்றும். சரிங்களா? ஈரோடு மற்றும் சேலம் பார்த்தாச்சு. கனமழை பரவலாக மே முதல் வாரம் வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களில் மழை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் மழை சிறப்பாக இருக்குது. கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் இன்னொரு மாவட்டம் நீலகிரி சேர்த்துக்குவோம். நீலகிரி, திருப்பூர் மற்றும் இந்த கோயம்புத்தூர், கோவை மாநகர பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி அந்த அங்கே பார்த்திங்கன்னா திருப்பூர், ஈரோடு, அதே போல் அந்த அங்கெல்லாம் கொஞ்சம் மலை தொடர்கள் இருக்கும். சிறிய சிறிய மலைப்பகுதிகள் இருக்கும். இதனால் அங்கேயும் மழை வந்து தீவிரமாகும். மிகப்பெரிய மலை மேகம் உருவாகி சூறாவளி காற்றுன்னு கூடிய மழையெல்லாம் கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் நீலகிரிக்கும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. மே முதல் வாரம் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல் இந்த இடங்களில் இந்த மாவட்டங்களில் மழை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. மதுரைக்கும், மதுரை மாநகர பகுதி, அதே போல் மதுரை மாவட்டம் எல்லா இடங்களிலும் மழை பதிவாகும். ஒதுக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கோடை மழை வந்து ஒதுக்கி தான் பெய்யும். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் சேர்த்து பெய்யும். சரிங்களா? இந்த கோடை மழையோட அமைப்பே அப்படி தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒதுக்கி பெய்யும். பரவலாக பெய்தாலும் அங்கேயும் ஒரு சில இடங்களை ஒதுக்கிட்டு தான் வரும். இந்த ஒதுக்கப்பட்ட இடங்களில் எல்லா இடங்களுக்கும் கொஞ்சம் ஜில்லுன்னு ஆயிரும். அப்புறம் மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் வந்து மழை கனமாக பெய்யும். சரிங்களா? ஸோ எனவே திண்டுக்கல்லுக்கும், மதுரைக்கும், மணப்பாறைக்கும் நான் சொல்லிட்டேன், அங்கேயும் கனமழை பரவலாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேனி, விருதுநகர், கோவில்பட்டி மற்றும் இந்த ராமநாதபுரம், காரைக்குடி இந்த தென் மாவட்டம் முழுவதும் நம்ம பார்த்துருவோம். தென் மாவட்டம் முழுவதும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவில்பட்டி,
விருதுநகர், அதே போல் மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், தேனி, ராஜபாளையம், சிவகாசி, தென்காசி, காரைக்குடி, இந்த தென் மாவட்ட மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கப்பா. தென் மாவட்ட மக்களே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா மலைப்பகுதிகள் மிக பக்கத்தில் இருப்பதனால சூறாவளி காற்று பல மடங்கு வேகம் எடுக்கும். தென் மாவட்டங்களுக்கு நான் சொல்கிறேன். தென் மாவட்ட மக்கள் எல்லா மாவட்ட மக்களும் ரெடியாகிடும். தூத்துக்குடிக்கும் ராமநாதபுரத்துக்கும் எல்லா இடங்களும் மழை பதிவாகும். சில நேரங்களில் தனுஷ்கோடி வரைக்கும் மழை போகும். தனுஷ்கோடி வரைக்கும் மழை எப்படி போகும்னா, இதமான காற்று நுழைவதனால மேற்கே மழை உருவாகி அது அப்படியே தூத்துக்குடி கடந்து அதிகாலையில் தனுஷ்கோடி வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் இலங்கையில் பெய்யக்கூடிய மழை அப்படியே ராமநாதபுரம் வரைக்கும் வரும். இப்படி மாற்றி மாற்றி மழை பெய்ய போகுது. சரி, மழை எந்த சைடு தான் வரட்டுங்க, நமக்கு தேவை மழை. தென் மாவட்டங்கள் முழுவதும் மே முதல் வாரம் தீவிரமாகுது கனமழை. மே முதல் வாரம் சொல்வதை விட ஏப்ரல் 28, 29, 30 இந்த தேதிகளில் நம்ம தென் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் மேற்கு பகுதியில் மழை அங்கேயே தீவிரமாகிடும். 28, 29, 30 தேதிகளில் ஏப்ரல் கடைசி தேதிகளில் தீவிரமாகிடும். கவலை வேண்டாம். எனவே தென் மாவட்டம் நம்ம பார்த்தாச்சு. தென் மாவட்டங்களுக்கும் பரவலான கனமழை இருக்கும். சில இடங்களில் மழை பெய்யும் போது மிக கனமழையாக கொட்டி இருக்கும். சரிங்களா, கவலைப்படாதீங்க. மழை வந்துக்கிட்டு இருக்குது தென் மாவட்டம் நோக்கி. அடுத்த மாவட்டம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா, உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. தயவுசெய்து மக்களே லைக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து நம்ம டெல்டா மாவட்டம் திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், அதே போல் மேற்கு இந்த பாதி மாவட்டம், அதாவது கரூர், திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கும்பகோணம், அதே போல் வேளாங்கண்ணி வரைக்கும் நம்ம பார்த்துருவோம். காரைக்கால், வேளாங்கண்ணி, அதிராமப்பட்டினம், தெற்கு டெல்டா, வடக்கு டெல்டா இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா கனமழையோட தாக்கம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த தஞ்சாவூர், கும்பகோணம், திருவாரூர் வரைக்கும் கண்டிப்பாக கனமழை பரவலாக வரும். ஒரு சில நாள் மட்டும் வேளாங்கண்ணி வரைக்கும் மழை எட்டும். கஷ்டப்பட்டு தான் முன்னேறும். ஏன்னா காற்றோடைய குவிதல் அப்படிங்கிறது மேற்கு தான் இருக்கும். இதனால் மேற்கே மழை உருவாகி சில நாட்களுக்கு மட்டும் அப்பப்போ வந்துட்டு போகும். வேளாங்கண்ணி வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் திருத்துறைப்பூண்டி வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் வரைக்கும் கண்டிப்பாக வந்துடும். தஞ்சாவூர் தாண்டி கொஞ்சம் வரும்போது தான் கொஞ்சம் அப்படி ஒரு மழை வந்து, ஏன்னா கடல் காற்று கொஞ்சம் ஃபோர்ஸாக அடிப்பதனால அப்பப்போ வேளாங்கண்ணி, காரைக்கால் வரைக்கும் வந்துட்டு போகும். இருந்த போதிலும் அதிகமான தரைவெப்பம் நம்மக்கிட்ட இருப்பதனால கண்டிப்பாக வேளாங்கண்ணி வரைக்கும் கனமழை எட்ட போகுது. வேளாங்கண்ணி மட்டும் இல்லை, காரைக்காலுக்கும் புதுச்சேரி சில நேரங்களில் புதுச்சேரியில் மழை உருவாகி கூட வடக்கு தெற்கு நோக்கி கூட மழை வந்து பயணிக்கும். ஏன்னா ஏப்ரல் முதல் வாரத்தில் அப்படி தான். அதாவது புதுச்சேரிக்கு வடக்கு உருவான மழை வந்து எப்படி வேளாங்கண்ணியும் தாண்டி அது அப்படியே கீழே வரைக்கும் போயிடுச்சு. அதே போல் உருவாகலாம், அதே போல் மழை பெய்யலாம். எனவே கடலோரம் மழை இருக்கிறது. அதே போல் கடலோரம் மட்டும் மழை பெய்யாதுங்க, உள்ளேயும் மழை பெய்ய போகுது. அரியலூர், பெரம்பலூர், கரூர், சேலம், நாமக்கல் எல்லா இடங்களுக்கும் மழை வந்துக்கிட்டு இருக்குது. நாமக்கல், சேலம், அரியலூர், பெரம்பலூர், துறையூர், திருச்சி, தஞ்சாவூர், அதே போல் முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம், புதுக்கோட்டை எல்லா இடங்களுக்கும் கனமழை பரவலாக மே முதல் வாரம் வரப்போகுது. வந்து கொண்டு இருக்கிறது கூட சொல்லலாம். அந்த நாள் நெருங்க மழை தீவிரமாகும். கவலைப்படாதீங்க. டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் கனமழை இருக்கிறது. சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வட மாவட்டம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் வட உள் மாவட்டம் மற்றும் வட கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை மிக பரவலாக பதிவாக போகுது. சென்னைக்கும் மழை இருக்குது. சென்னைக்கு ஒரு சில நாள் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா மழை வந்துடும். சென்னைக்கும் மழை வரப்போகுது, திண்டிவனத்துக்கும் மழை இருக்கும். குறிப்பாக இந்த வட உள் மாவட்டம் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அதே போல் இந்த வட உள்பகுதி திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரக்கோணம் மற்றும் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் அரூருக்கும் தருமபுரிக்கும் இடப்பட்ட பகுதியில் அந்த எல்லையோர பகுதி, அதாவது ஆந்திரா பார்டருக்கும் நம்ம தமிழகத்து எல்லையோட பார்டர்லாம் மழை உருவாகி தீவிரமாகும். சரிங்களா, எல்லா இடங்களுக்கும் மழை கண்டிப்பாக இருக்குங்க, கவலை வேண்டாம். சென்னைக்கு மழை பெய்ய போகுது, ராமநாதபுரத்துக்கு மழை பெய்ய போகுது, தூத்துக்குடிக்கு மழை பெய்ய போகுது, இந்த பக்கம் வேளாங்கண்ணிக்கு மழை பெய்ய போகுது, அந்த பக்கம் நீலகிரிக்கு மழை பெய்ய போகுது, இந்த பக்கம் நாமக்கலுக்கும் மழை வரும். எல்லா பக்கமும் மழை சுற்றி வலிச்சு பெய்யும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மழை ஒதுக்கி தான் பெய்யும். கோடை மழை வந்து நான் சொல்லிடுறேன், ஒதுக்கி தான் பெய்யும். சரிங்களா, என்ன சார் இது தருமபுரி பக்கம் மழை வந்துச்சு, ஆனால் தருமபுரி அரூரில் ஒதுக்கிட்டு அங்கே அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஒதுக்கி பெய்தாலும் அடுத்த நாள் வேறு ஒரு திசையில் மழை உருவாகி ஒதுக்கப்பட்ட இடங்கள் வழியாக போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து தருமபுரியில் மழை பெஞ்சு உருவாகி அது அப்படியே நாமக்கல் வழியாக இந்த பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்ட இடங்களில் மழை உருவாகி இந்த பக்கத்து வரும். இப்படி தான் ஒதுக்கி பார்த்திங்கன்னா வெப்பம் இருக்க வெப்பமாக மாறும். சரிங்களா, அதனால் வெப்பமான இப்போ வந்து திருச்சியில் வெப்பமான பகுதி இருக்குது. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு ஜில்லுன்னு ஒரு காற்றடிக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பக்கம் மழை வந்துடும். இப்படி தான். சரிங்களா, ஆனால் எல்லா இடங்களுக்கும் மழை ஒதுக்கி பெய்தாலும் தீவிரமான ஒரு மழையாக கண்டிப்பாக பதிவாகும். புதுச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, அதே போல் மரக்காணம், சென்னை எல்லா இடமும் நான் சொல்லிட்டேன். மிஸ் ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் விருதுநகர்,
எல்லா இடங்களுக்கும் ராஜபாளையம் ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டேன். தமிழகத்தில் இருக்கும் 38 மாவட்டங்கள் முழுவதும் கனமழை வந்துகிட்டு இருக்குது. எதிர்கொள்ள ரெடியாக இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்தது நம்ம அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றிங்க.